ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங் பண்ண படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஆக்ஷன் ஜானரில் வெளியான கேஷ் அவுட். இந்த படத்தோட ப்ரிமிஸ் என்னென்னா, நம்ம ஹீரோ அவரோட பிரதர் கூட சேர்ந்து ஒரு பேங்க்கை பற்றின கொள்ளையடிக்க போகிறாரு. அப்படி கொள்ளையடிக்கும் போது சுற்றி இருக்க போலீஸ் ஸ்வாட் டீம் எல்லாமே அவங்கள சுற்று போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து தப்பிச்சாரா இல்லையா பேங்க்கு கிட்டேருந்து மாட்டிக்கினாரா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான ஜானர்ஸ் படங்களுக்கு ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் இந்த படத்தில் அதெல்லாமே மிஸ் ஆகுது. பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லி இருக்காது. இந்த படத்துக்கு IMDbல 4.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு R-rated மூவின்றனால நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. தமிழ் டப்பிங் டீசெண்டாக இருக்குது. நீ மோசமானவன் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவன் தெரியும். நம்ம லிஸ்ட்டில் நல்லா தான் பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஆர்வத்தில் ஜானர் கேட்டகரியில் வெளியான ஸ்டிங். இந்த படத்தோட கதை என்னென்னா, சார்லட்டுன்ற ஒரு 12 வயசு பொண்ணு ஒரு சின்ன ஸ்பைடரை பார்த்தினா கண்டுபிடிக்கிறா. அந்த ஸ்பைடரை கண்டுபிடிச்சி தான் வீட்டுக்குள்ளேயே பார்த்தினா வளர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்பைடருக்கு தினமும் சாப்பாடு போடுறா. தினமும் அந்த ஸ்பைடர் பார்த்தினா சாப்பிட வளர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் பார்த்தினா மனுஷங்களை கொள்கிற அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துருது. அந்த சின்ன பொண்ணு வீட்டிலேருந்து அந்த ஸ்பைடர் பார்த்தினா தப்பிச்சு போயிடுது. அந்த பொண்ணு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஃபுல்லாக மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களை சாகடிக்க ஆரம்பிக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ஸ்பைடர் கொண்டாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவியாக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான் இது. இந்த படத்துக்கு IMDbல 5.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டாக லிப்சிங் கூட கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் Amazon Prime Videoல அவைலபிளாக இருக்குது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2015 ஒரு காமெடி கிரைம் ஜானரில் வெளியான ஃபோக்கஸ். இந்த படத்தோட மெயின் லீடர் நம்ம வில் ஸ்மித்தும் மார்கட் ராபி தான் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான கிரிமினல், புத்திசாலியான ஒரு கிரிமினல் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியாக ஆரம்பத்தில் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. இது எந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுது அப்படின்றதான் இந்த படத்தை மற்ற கதையே. படம் நிறைய இடத்துல செம்ம ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. வில் ஸ்மித்தும் மார்கட் ராபிக்கும் உள்ள இருக்க அந்த பாண்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் படத்தில். இந்த படத்துக்கு IMDbல 6.6 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் R-rated மூவி தான், நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. There's two kinds of people in this world. There's hammers and nails. You decide which one you want to be. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது 2024 ஒரு ஆந்தாலஜி சீரீஸாக வெளியான சீக்ரெட் லெவல். இந்த சீரீஸ் பார்த்தினா Amazon Prime Videoல தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆந்தாலஜி சீரீஸில் மொத்தம் 15 கதைகள் பார்த்தினா இருக்கும். 15 கதைகளுமே ஒவ்வொரு வீடியோ கேமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கும். நிறைய ஃபேமஸான வீடியோ கேம்ஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோ கேமை பேஸ் பண்ணி கதையை பற்றின எடுத்திருப்பாங்க. நிறைய ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான் இந்த சீரீஸுக்கு பற்றின வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. கேனி ரிவ்யூஸ், அர்னால்டு, கெவின் ஹார்ட், இன்னும் பல ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ கேம் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த சீரீஸ்க்கு IMDbல 8.1 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி Amazon Prime Videoல அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கோட தான் இருக்குது. Doesn't matter what I made you for. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மூவியாக 2020 ஆக்ஷன் ஃபேண்டசி ஜானரில் வெளியான த ஓல்டு கார்டு. இந்த படத்தோட மெயின்லாம் நம்ம சார்லிஸ் தெரன் நடிச்சிருப்பாங்க. படத்தோட ப்ரிமிஸ் என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் மர்சனரிஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அதாவது இம்மோர்டல். இவங்களுக்கு வயசே ஆகாது. இவங்களுக்கு என்னதான் அடிப்பட்டாலுமே ஈலாகக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எபிலிட்டி இருக்க இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தேடி வராங்க. தேடி வந்து இவங்களை பிடிச்சி ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறாங்க. படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். எல்லாமே யூனிக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. IMDb இந்த படத்துக்கு 6.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் Netflix OTTல அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் R-rated மூவி. நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. You okay? Yeah, I'm fine. It just hurts. Actually, everything hurts. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொன்ன 5 படங்களில் நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, எந்த படம் பார்க்க போகிறீங்க அப்படியே மறக்காம காமிஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் சொன்ன படங்களில் ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய படங்கள் எதுனா த ஓல்டு கார்டு மூவியும் அப்புறம் அந்த சீக்ரெட் லெவல் ஆந்தாலஜி சீரீஸு. இது ரெண்டுமே நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாடா, பை, see you.